கமெண்டில் ஒருத்தர் கேட்டிருக்கீங்க, திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு உங்களுடைய அந்த பிறந்த அமைப்புகளை கொடுத்துருக்கீங்க. ஆனால் லக்கணம் எதுவும் கொடுக்கல. தோராயமாக பொதுவாக வந்து மீனத்தில் 4 கிரகம் இருக்குது, 7.5 சனியில் கஷ்டப்படுதுன்னு கொடுத்துருக்கீங்க. மீனத்தில் 4 கிரகம் இருக்கிறதுனால கல்யாணம் முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த கோச்சார அமைப்புகளை ரொம்ப பெருசாக பார்க்காதீங்க. கோச்சாரத்தில் 7.5 நாட்டு சனியும் அஷ்டம சனியும் ஒரு மனிதரை வந்து புரட்டி போடக்கூடிய ஒரு கிரகம் அமைப்பு தான். நான் இல்லைன்னு சொல்லலை. கோச்சாரத்தில் வந்து 7.5 சனி அஷ்டம சனி மட்டும்தான் பாதிக்கும். மற்ற கோச்சாரங்கள் வந்து மிகப்பெரிய கெடுதலை தருவதில்லை. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 7.5 நாட்டு சனி அஷ்டம சனியில் வந்து ஒரு சில லக்கணக்காரங்களுக்கு வந்து மிகப்பெரிய கெடுபலன்களும் நடப்பதில்லை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில ஜாதகத்தை பார்த்தாலே சொல்லிடலாம், இந்த ஜாதகத்துக்கு 7.5 சனி பாதிக்கும், இந்த ஜாதகத்துக்கு 7.5 சனி பாதிக்காது அப்படிங்கிறத கூட நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்தே அதுக்கு வந்து ஒரு முடிவு எடுத்துக்கிடலாம். ஆமாம். அதனால் இப்போ வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் கோச்சாரத்தை மட்டும் கையில் எடுக்கிறது அவ்வளவு நல்ல அமைப்பு கிடையாது. உங்களுடைய விதிப்பலன் எப்படி இருக்குது, ஜாதக ரீதியாக உங்களுடைய வாழ்க்கை துணை எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமையும் அப்படிங்கிறத வந்து உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் பொழுது உங்கள் வீட்டில் உங்களுடைய தாய் தகப்பனார் வந்து உங்களுக்கு ஜாதகம் வருத்தியிருப்பாங்க. அந்த ஜாதகத்தை எடுத்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு என்ன லக்கணம், என்ன ராசியில் பிறந்திருக்கீங்க, லக்கணத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதி எப்படி இருக்கிறாரு, சுகபோகத்தை அள்ளி தரக்கூடிய சுக்கிரன் எப்படி இருக்கிறாரு, நான் சொல்வது போல் பகை நீசம் அப்படின்ற அமைப்பில் இருக்கிறாரா, இல்லை நல்லா இருக்கிறாரா, இத்தனைக்கும் மேலே உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை என்ன, உங்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதியினுடைய வலிமை என்ன, உங்களுடைய ஜாதகத்தில் 6, 8, 12 போன்ற மறைவு ஸ்தானாதிபதிகள் மறைவு ஸ்தானத்திலே இருக்கிறாங்களா, அல்லது லக்கண சுபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5, 9ஆம் இடங்களில் வந்து இருக்கிறாங்களா, லக்கண அதிபதியை விட இந்த 6, 8, 12ஆம் வீட்டு அதிபதிகள் அதிக வலிமை பெற்று உள்ளார்களா, இப்படிங்கிறத வந்து நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு எப்போ நல்ல பலன் நடக்கும், சுபகாரியம் நடக்கும் அப்படிங்கிறத நீங்களே கணிச்சிக்கிட முடியும். இப்படி ஒரு ஜாதகத்தை உங்களுடைய ஜாதகத்தை நீங்களே இந்த மாதிரியெல்லாம் சீர்தூக்கி எல்லாத்தையும் அலசி பார்க்கும் பொழுது இப்போ உங்களுடைய ராசி என்ன அப்படிங்கிறதையும் பார்த்து அந்த ராசிக்கு கோச்சார பலன்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். ஸோ பொதுவாகவே வந்து 7.5 நாட்டு சனியும் அஷ்டம சனியும் பாதிக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஜாதகத்தில் நல்ல ஜாதகமாக இருக்குது அப்படின்னா, வலுவான ஜாதகமாக இருக்குது, கொஞ்சம் ஓரளவுக்காவது யோக ஜாதகமாக இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு 7.5 நாட்டு சனியில் பாதி துன்பங்கள் மட்டும்தான் இருக்கும். அஷ்டம சனியிலையும் சரி துன்பங்கள் வந்தாலும் அதை கொஞ்சம் எளிமையாக கடந்து போக முடியும். அதன் பிற்பாடு உங்களுக்கு எப்போ ஒரு பிடி கிடைக்கும், அது எப்போ உங்களுக்கு அந்த கைப்பிடியை பிடிச்சி மேலே எழுந்திரிச்சு வர முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரங்கள் காட்டி கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் மெனக்கட்டால் போதும், உங்களுடைய எதிர்கால பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கிட முடியும். இது எப்படி சொல்கிறது, கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பிறந்த ஜாதகத்தை பாருங்கள். பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை தான் பார்க்கணும். இன்னும் ஒரு சிலர் கேட்குறீங்க, அதாவது பூத்த குறிப்பு இருக்குது அதை வச்சு பார்க்கலாமா, அதுக்கு சிலவர் பார்த்து பலன் சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. பெண்கள் வயதுக்கு வந்த ஜாதகம் அப்படிங்கிறது வந்து பலன் பார்ப்பதற்கு இல்லை, பிறந்த ஜாதகம்தான் எதிர்கால பலனை தீர்மானிக்குமே தவிர, வயதுக்கு வரும் பொழுது பெண்களுக்கு தனியாக ஒரு ஜாதகம் எழுதுகிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. அந்த ஜாதகத்தை வச்சு எதிர்கால பலன்களை கணிக்கிறது முடியாது. அது வந்து வேறு கணக்கு. அதுக்கும் பிறந்த ஜாதகத்துக்கும் ஒப்பிடாதீங்க, பலன் தப்பாக இருக்கும். இன்னும் நிறையா பேர் வந்து திருமணம் பொருத்தம் பார்க்குறதுக்கே வந்து என்கிட்டே நிறைய பேர் கொண்டு வராங்க. பெண்ணுடைய ஜாதகத்தை கொடுங்க அப்படின்னா பெண்ணுக்கு வந்து பூத்த ஜாதகத்தை தான் கொடுக்குறாங்க. பிறந்த ஜாதகம் தான் சரி, பிறந்த ஜாதகம் எழுதலையே அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேறு வழி இல்லை, ஒன்றும் செய்ய முடியாது. இறைவன் வகுத்த நியதிப்படி வாழ்க்கை ஓடுன்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஜாதகம் பார்க்கணும், அதில் உள்ள அமைப்புகளை தெரிஞ்சுக்கிடணும்னா வந்து பிறந்த ஜாதகத்தை வச்சு தான் பார்க்க முடியும். பிறந்த ஜாதகத்தில் உள்ள நேரம் இப்போ எப்படி ஓடிட்டுருக்குது, என்ன திசை நடக்குன்றதை பார்த்துக்கிட்டு இப்போ நம்மளுடைய கோச்சார நிலைகள் என்ன ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். அப்படிங்கும்போது இன்னும் தெளிவான பதில் நமக்கு கிடச்சிரும். அதன்படி நம்ம வாழ்க்கையை கடந்து போய்க்கிடலாம். சரிங்களா? அதனால் வந்து கோச்சாரத்தில் 4 கிரகம் அப்படி இருக்குது, 3 கிரகம் இப்படி சேர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லா டிவிலையும் பார்க்கும், ஒவ்வொரு டிவிலையும் வந்து இந்த ராசிக்கு இப்போ நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சி அதை மட்டும் நினச்சி
மனசு நொந்து போயிடாதீங்க. எதிர்கால வாழ்க்கையை உங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள். கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது வந்து தினசரி கோள்கள் நகரக்கூடிய அமைப்புகளை வச்சு தான் ஜோதிடர்கள் ஃபுல்லாக டிவியில் சொல்கிறாங்க. அதனால் தினசரி நகரக்கூடிய கிரகங்கள் சந்திரன் வந்து 2.25 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவார். சூரியன், சுக்கிரன், புதன் இவங்கெல்லாம் வந்து ஒரு மாதத்துக்கு ஒருக்க ஒரு ராசிலேருந்து பயிற்சி ஆகிடுவாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்னொரு ஒரு 50 நாள் போனால் போதுமே, ஒரு ராசியில் இருக்கக்கூடிய 4 கிரகம் வெவ்வேறு ராசிக்கு போயிடும். என்ன கொஞ்சம் அதிகமாக இடப்பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகங்கள் கேட்டிங்க அப்படின்னா அந்த ராகுக்கு 1.5 வருஷத்துக்கு ஒருக்க இடப்பெயர்ச்சி ஆகும். அதை விட அதிகமாக இடப்பெயர்ச்சி ஆகிறது வந்து சனி பயிற்சி தான். அதுலேயும் சனி பயிற்சி இப்போ பாருங்கள் நிறைய முரண்பாடு. இந்த டிவியில் ஃபுல்லாக 2025 மார்ச் தான் சனி பயிற்சிங்காங்க, பாதி 2026 மார்ச் தான் சனி பயிற்சிங்காங்க. இதுலேயே மக்கள் நிறைய குழம்பி போய் இருக்கிறாங்க. அதனால் இல்லை ஏன்ட்ட சில பேர் கேட்பீங்க, நீங்கள் சொல்லுங்கள் எப்போ சனி பயிற்சி அப்படின்னு. 2026 தான். நான் எப்பொழுதுமே வாக்கிய ரீதியாக தான் சொல்கிறேன். அது நான் ஏற்கனவே என்னோடய வீடியோக்களில் நிறையா சொல்லியிருக்கிறேன். சரியா? அதனால் வந்து வாக்கிய ரிலேட்டடான அமைப்பில் தான் என்னுடைய கணிப்பில் அதை நான் என்னை பற்றி தான் சொல்ல முடியும். நான் மற்ற ஜோதிடரை வந்து குறைச்சி சொல்ல முடியாதுல்ல. சரிங்களா? நம்மளுடைய கணிப்பில் வாக்கிய ரீதியான பலன் வந்து கரெக்டாக வருது, கணக்கச்சிதமாக பலன் பொருந்தியும் வருது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா சனி பயிற்சி வந்து அடுத்த வருடம் 2026 மார்ச் மாதம்தான். தமிழுக்கு மாசி மாதம் 2026 தான். இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. சரிங்களா? சரி, அதனால் வந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய நடப்பு பலன், எதிர்கால பலன் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிறந்த ஜாதகத்தை பார்க்கணும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. சரிங்களா? நன்றிங்க, நன்றி. வாழ்க வளமுடன்.